கிளிநொச்சியில ஒரு பாடகர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை விடுவிக்க சொல்லி நிறைய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வராங்க. 30 வருஷமாக கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கிறோம். நிம்மதியாக இருப்போம்னு பார்க்க இப்படி ஒரு டவுன் மகன் என்ன உணர்ச்சி பூர்வமான பாட்டே படிக்கவே இல்லை அப்படின்னு ஃபேஸ்புக்கில் வர பாட்டுகள்லாம் நிப்பாட்டுவாங்க. நாங்கள் போன பிறகு தமிழனாகவும் பிறக்கிறேன்னு சொல்லி பிறக்கையில் சிங்களவனாக சொல்லியும் பிறக்கல. இப்போ நீங்கள் நானும் இருக்கிறோம். இந்த ஆத்மா போனவர்கள் செய்த பாவத்தை செய்த இதுக்குள்ளே இருக்கும். அர்ஜுனா ராமநாதன் மட்டும் அந்த படியின் கைதை பற்றி நிறைய அவதூறு வார்த்தைகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு கொண்டு வராருன்ற ஒரு தகவல் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அர்ஜுனா ஒரு படித்த முட்டான்னு தான் சொல்லுவோம். ஒரு நிதானமான கதை இல்லை. ஒரு எங்கே போனால் ஒவ்வொரு குரல் கொடுத்து தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ தற்போதில் இருக்கிற அரசாங்கம் ஜேவிபியாக இருக்கக்குள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்காக போராடின ஒருத்தர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம். பாட்டு பாடுறதுக்கும் கைது செய்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இல்லைத்தான். பாட்டு நீங்களும் பாடலாம், நானும் பாடலாம். அவருக்கு 2009 என்ன நடந்ததுன்னு தெரியாது அந்த பொடியனுக்கு. அப்போ அவருக்கு எதுவித சம்பந்தம் இல்லை, சும்மா உணர்ச்சியில் இல்லை மற்ற பாடுவா போல இப்போ உள்ள ஜெனரேஷன்கள் பாடுது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், எங்களுடைய கிளிநொச்சி மண்ணிலிருந்து ஒரு படியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் எங்களுடைய சட்டத்துக்கு புறமான ஒரு பாடல் பாடினு சொல்லி அவரை கைது செய்திருக்கிறார். இன்னுமே அதை விடுவிக்கலை. எங்களுடைய மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வராங்க. உண்மையிலேயே அவர் இந்த நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கவலைக்கிடமான நிலைமை தான். நம்ம பாட்டு பாடுறதுக்கும் கைது செய்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இல்லைத்தானே. பாட்டு நீங்களும் பாடலாம், நானும் பாடலாம். கைது செய்கிறது என்றது ஒரு ஒரு வழக்கை போட்டு குற்றவாளியாண்டா சரி. பாட்டு பாடுறவன் குற்றவாளியான்னு சொல்லிடலாத. இந்த விருப்பப்படி நான் அந்த விருப்பப்படி பாடுவான், நான் என்ற விருப்பப்படி பாடுவேன். பாட்டு பாடுறதெல்லாம் பெரிய கைது செய்யக்கூடிய அல்லாட்டி அரசாங்கத்துக்கு எதிராக பாடினா பரவாயில்ல. சும்மா பாட்டு பாடினோடனே அதை அவனை பிடிச்சி முறையில் வைக்கிறது ஒரு தான் தூண்டித்தனமான செய்ய. எங்களுக்கு என்ன சரியான மனவர்த்தமாக இருக்குது. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமெண்டு எங்களுக்கு கனவும் காண இல்லை. 30 வருஷமாக கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கிறோம். நிம்மதியாக இருப்போம்னு பார்க்க இப்படி ஒரு டவுன் மகன் என்ன அது இந்த உணர்ச்சி பூர்வமான பாட்டே படிக்கவே இல்லை அப்படின்னு ஃபேஸ்புக்கில் வர பாட்டுகள்லாம் நிப்பாட்டுவான். இது சும்மா அநியாயம் வேணுமென்னு செய்கிற வேலை. இப்போ பொதுமக்கள் அந்த டவுன் மக்கள் அடிமையாக்கணுமென்ற ஒரு எண்ணத்தான் இவன் செய்கிறாங்க. இல்லை நாங்கள் இந்த அனுரமாத்தாவை இப்போ 100க்கு 100 நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இப்படி தான் செய்வார், நாங்கள் செய்யலை. ஆனால் அனுரமாத்தா இப்படி செய்திருக்க மாட்டார். ஆனால் ஒரு சக்தி தான் இதுக்கு உண்டு துணியாக இருக்குது. அவள் நாங்கள் சொல்லலாம். நான் நிம்மதியாக வாழ்கிறேங்க. இப்போ அதையும் கெடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. என்னென்று சொன்னால் தம்பி அநியாயமாக தான் அதை கைது செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு மேலாக வலைதளங்களில் பாட்டுகள் எல்லாம் படிக்கினோம், கொண்டாட்டங்கள் செய்யினோம், அதுகளுக்குள்ளெல்லாம் ஏதோ இல்லத்து சம்மந்தப்பட்ட பாட்டுகள் எல்லாம் படிக்கினோம், இல்லை என்று சொல்ல முடியாது. அதன் அடிப்படையில் அந்த தம்பி எடுத்துக்கொண்டு அது உண்மையிலே ஒரு பாவம் தான். அவரும் அவருடைய உணர்வு மக்களுக்காக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுவும் வித்தியாசமாக இல்லத்தை பற்றியோ தவறான அபிப்பிராயம் கொண்டு படித்ததாக தெரிய இல்லை. அப்படியான கருத்து வேறுபாடு இல்லை அவருடைய அந்த நான் கேட்ட அடிப்படையில் அந்த பாடலில் அப்படி ஒரு வித்தியாசமான இது இல்லை. அவரை இந்த நேரத்தில் கைது செய்திருக்கிறது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு விஷயந்தான், கண்டிக்கத்தக்க விஷயந்தான். இது அடிப்படையில் ஒரு ஒரு ஆள் செய்த சம்பவங்களும் இதுக்குள்ள அடங்குது. அவைய வெளியில் விட்டுருக்கினோம். இந்த தம்பி உள்ளுக்கு இருக்கிறார். அவருக்கு ஒரு விடுமுறை கிடைக்கணுமன்றது தான் என்னுடைய அபிலாஷையில நான் சொல்கிறேன். அவர் பாட்டு தான் சரியான பாட்டு. அது எங்களை மக்கள் என்னென்னா சும்மா தங்களுக்காக பிடிச்ச கொண்டு அடைச்சி வச்சிருக்கணும். தெரியும், இங்கே சிறடங்கால பார்க்க போனால் நீதியும் இல்லை, விசாரணையும் இல்லை, உடனே பிடிச்சி அடைக்கிறான். தெரியும், அது என்னத்துக்கு பாடினது கண்டு ஒரு தரம் கேட்பார் இல்லை தானே தமிழ் மக்களை. இப்படி ஒரு சிக்கல் எல்லாரும் தான் காய்க்கிறாங்க. நானும் அதை கேட்டேன் ஆதரவு. எப்படியாவது விடுதலை செய்ய தான் வேணும். என்னுடைய இப்போ அரசுக்கு எதிராக இப்போ பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குது தானே.
அப்போ உலகம் கட்டாயம் ஏன்டா பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழாக நீ கைது செய்திருக்கணும். பயங்கரவாத தடை சட்டம் கட்டாயம் நீக்க வேணும். அப்போ இவருக்கு உலகத்தில் பிரச்சனையை பிறக்கிறபடியாக இவரை விடத்தானே போகணும். இந்த அவர் தான் ஏற்றி பாடினது அவருக்கு 2009 என்ன நடந்ததுன்னு தெரியாது அந்த பொடியனுக்கு. அப்போ அவருக்கு எதுவித சம்பந்தம் இல்லை, சும்மா உணர்ச்சியில் இல்லை மற்ற பாடுமா போல இப்போ உள்ள ஜெனரேஷன்கள் பாடுது. அப்போ இப்போ யாழ்ப்பாணம் ஃபுல்லாக இயக்கப்பாடெல்லாம் போடினோம், பிடிக்கல தான் பிடிக்க வேணும். அதுதான் உண்மையில இந்த இது. ஆனால் அது சம்பந்தம் இல்லை இயக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை. இனி என்ன செய்கிறது? செய்ய வேண்டியவங்களெல்லாம் வளைஞ்சிட்டாங்க. இனி இவியல் ஒன்றும் செய்யல. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த பாட்டு பாடுறவையே வெறுக்கிறோம். எனவே பாட்டாள பாடி பேச்சுக்காரர் அப்படித்தான் கொண்டே அப்பாவிகளை கொண்டே முன்னுக்க விட்டுட்டு தாங்கள் வயிற்று பிழைப்பு எல்லாம் வயிற்று பிழைப்பு தங்கள் சுகபோல வாழ்க்கையும் இப்போ தமிழ் சினிமாவோட அந்த சுகபோல வாழ்க்கைக்கும் எல்லோரும் தங்க சோக்குக்காண்டி இருக்கிற வயிற்றுறதுக்கு இருக்கிற வழியை ஒரு தொழில். அப்போ இதில் இளைஞர்களை நாங்கள் அப்பாவி இளைஞர்கள் வீணானியாக போய் தேவையில்லாமல் தான் நீர்த்தேமினை கிடச்சி பள்ளியாக கூட நாங்கள் போன பிறகு தமிழனாகவும் பிறக்கிறேன்னு சொல்லி பிறக்கையில் சிங்களவனாக சொல்லியும் பிறக்கல. இப்போ நீங்கள் நானும் இருக்கிறோம். இந்த ஆத்மா போனவர்கள் செய்த பாவத்தை செய்தால் இது இதுக்குள்ளே இருக்கும் சரியோ. அப்போ அதனுடையத்தான் நாங்கள் என்ன பொறுத்தவரையில் அதாவது எல்லா இளைஞர்களும் இனிமேல் உணர்ந்து அதாவது தங்க நல்ல வாழ்க்கையை தேட வேணும். என்ன இன்றைக்கு தமிழ் கட்சியில் ஒவ்வொரு சுமந்திரனாக யாராக இருந்தாலும் தங்க நல்ல வாழ்க்கையை தேடிக்கணும். அப்படி தேட கைவே பேத்தனமாக போய் அம்பிடக்கூடாது. ஏன்னா உண்மையிலே இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் மக்கள் நிறைய போராட்டங்களை செய்து வராங்க. அதே சமயம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கூட இது சம்மந்தமாக கதைத்து கொண்டு வராங்க. இப்போ இதெல்லாம் இப்படி இருக்க நாமல் ராஜபக்ச கூட இந்த பொடியனை கைது செய்ததுக்காக ஒரு எதிர்ப்பு தகவலை வெளியிட்டிருந்தார். இந்த அரசாங்கம் தன்னுடைய பிரச்சாரத்தில் இந்த விடுதலை புலிகளுடைய பாடல்களை எல்லாம் போட்டு பிரச்சாரம் செய்ததுண்டு. ஆனால் நிறைய பேர் இதுக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க. ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மட்டும் அந்த படியன் கைதை பற்றி நிறைய அவதூறு வார்த்தைகளை எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு கொண்டு வராருன்ற ஒரு தகவல் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அர்ஜுனா ராமநாதன் அவர் ஒரு பொதுவாகவே அரசாங்கத்தால் விரும்பப்படாமல் இருந்தவர். அவருக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் அவற்றை நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கும். நேர்மையான முறையிலேயோ இல்லாட்டிக்கு ஒழுங்கான முறையிலேயோ அவர் பேசுவதில்லை. ஏன்றால் நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம். நாங்கள்லாம் பேச்சுக்களை அவர் தனக்கு வசதியாக பேசுவார். பாராளுமன்றத்தில் கூட அவரை மதிப்பது இல்லை. ஏனென்றால் அவர் போயிருந்த இடம் நின்ற இடம் எல்லாம் ஒரு ஒழுங்குள்ளாத வேலையில் உண்டு. அதனுடைய அவர் பேசுவதும் ஒழுங்கில்லாத வேலையாகத்தானே இருக்கும். செயல்முறை சரியாக செய்யாட்டி பேச்சுவார்த்தைகளும் அப்படித்தானே இருக்கு. நீங்கள் பொதுவாக நாங்கள் ஒரு பொது அறிவாக பார்த்தா பாடுறவன் தனக்கு விருப்பமாக ஒரு பாட்டை பாடுவான். நீ கேட்குறண்டாக்கள் வேட்டாட்டி விடண்டு வேறு சொல்ல நான் இங்கே விரும்பினா கேளுங்கோ கொண்டாடி விடுங்கோ. உங்களை பற்றி நான் கவலைப்படலை, நான் என் மனதில் உள்ளதை பாடுறேன்னு சொல்லி போட்டு பாடும். இப்போ தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்று சொல்லி தான் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ இந்த அரசாங்க காலகட்டத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை அமைய பெற்று இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு தெரியலை. ஆனால் ஒரு விதத்தில் சொல்லுறாங்க, எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருந்து தான் குற்றப்புலனாய்வுக்கு ஒரு கடிதம் ஒன்று போயிருக்குது, இப்படி இவர் பாடல்கள் பாடுறாங்க என்று. ஆனால் எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கிற நிலைப்பாடு உண்மையிலே எப்படி இருக்குது? எங்கள் நினைப்பார் நாங்கள் இப்போ நம்பிக்கை எங்களுக்கு இழந்துட்டு போகிறோம். நம்பிக்கை இல்லாமல் போகுது அன்ற மாற்றியாது. ஏன்னா அவர் ஒரு சொல்லி சொன்னால் எல்லாம் சரியாக நடக்கும் தானே. அவரை நம்பித்தான் நாங்கள் போட்டு அவரை எடுப்பிச்சு நாங்கள் இப்போ 100% நான் நம்பி தான் இருந்தோம். இப்போ இந்த பாட்டு படித்த தம்பின்ற இது பிறகு எங்களுக்கு ஒரு வேக்கமாக இருக்குது.
எங்கே போனால் என்ன நடக்குமோ எங்களுக்கு என்ன நடக்குமோன்ற ஒரு ஏக்கமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவருக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு வராங்க. பாராளுமன்றத்தில் கூட தலைவர் எம்பிமாராக்கள் கதைத்து கொண்டு வராங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் அர்ஜுனா ராமநாதன் மட்டும் இவருக்கு கொஞ்சம் எதிரான கருத்துக்களை வெளியிடுறார் என்ற ஒரு தகவல் ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி கொண்டு வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்து நான் வந்து ஒரு படித்த முட்டாள் தான் சொல்லுவோம். ஒரு நிதானமான கதை இல்லை. ஒரு எங்கே போனால் ஒவ்வொரு குரல் கொடுத்து நிற்கிறீங்க. அவர் சரியாக நடப்பாரா இருந்தால் இப்போ இப்போலாம் நடந்திருக்கும். எங்கட தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று ஒரு போகணும். எங்கட அரசியல்வாதிலாம் ஒவ்வொருத்தரும் தங்குறாங்கிற வாசிக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க, அதான் நடக்குது. ஒற்றுமையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்து நல்ல செய்கிற மாதிரி தான் அவர் கதைக்க தெரியாமல் கதைக்கிற எல்லா இடம். என்னை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ஜுனாவை நான் கணக்கிலே எடுக்கிறது இல்லை. எந்த ஒரு அபிப்பிராயம் கணக்கிலே எடுக்கிறதில்ல. அவரை பற்றி எனக்கு அவசியமும் இல்லை. அவருடைய அரசியல் அது அவரோட இருந்துட்டு போகலாம். அவர் உண்மையிலே அவரை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்ததுக்கான மக்களுக்கான ஒரு தேவையில் அவர் பூர்த்தி செய்ததாக தெரிய அது ஒரு புறம் இருக்கத்தக்கன. முக்கியமாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த தம்பின்ற விடுதலையை பற்றி தான் சொல்லலாம். அந்த விடுதலைக்கான ஒத்துழைப்பு தான் மக்கள் குரல் கொடுத்து அது சம்பந்தமாக தகுந்த அதிகாரிகள்கிட்ட கதைச்சி பேசி நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லித்தான் நான் சொல்கிறேன். வந்து கதைக்கிறது வந்து அவருக்கு வந்து இது சைக்கோ ஆகிட்டுது. அவற்றை கதை இருக்கிறாங்க இல்லை இப்போ தெரிந்தானே. அப்புறம் அங்கே இந்தியாவில் போய் சொன்னாராம், நான் சுடுவேன் தோக்கிறேன் சுடுவேனான்ட்டு. அதெல்லாம் தேவையில்ல கதை. அப்போ அவற்றை கதை நாங்கள் இருக்கிறாது. நாங்கள் இங்கே வாங்குறோங்க. இப்போ அந்த சங்கீதால் இவ்வளோ பேர் இவ்வளோ வசனம் ஒரு படம் 6 படம் செய்வன்றிருக்கு. இங்கே கொழும்புலேருந்து கண்டியெல்லாம் நடக்குது. இங்கே இந்தியாவோட நடக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம். நாங்களும் பார்ப்போம். ஒரு ஆள் பெறணும் இருக்கிறார். இந்தியாவுக்கு போனால் வந்தால் தான் இங்கே யாழ்ப்பாணத்தில் செய்யப்படான்னு இருக்குது ஆர்ப்பாட்டம் உண்டு. சரிதா? இவர் வந்து அர்ஜுனா ராமநாதன் வந்து அவர் படியன் வந்து அவரை பற்றியும் பாட்டு பாடியிருக்கிறார். என்ன இவரும் வந்து சும்மா ஏதோ வந்தது ஏதோ போகிற வழி ஏதோ கிடக்கு அர்ஜுனா ராமநாதன். நாங்களும் அர்ஜுனா ராமநாதன் நல்லவரண்டு தான் நாங்கள் ஜனங்களை போட சொல்லி நாங்களும் சொன்னாங்க. இப்போ நாங்களே அவரை தூக்கி எறிகிறாள் மாதிரி ஏன்னு சொன்னால் பிரியோசனம் இல்லாத கதையை தான் அவர் கதைக்கிறேன். அப்போ அவரும் வந்து அந்த படியன் வந்து அவருக்கு எதிராகவும் ஒரு பாட்டொண்ட பாடியிருக்கிறேன். அதுக்காக இவர் அவனை போட்டு திட்டுறார். சரி, அதே மாதிரி வேறே மாதிரி ஒரு அரசியல் கட்சி அப்படி நாங்கள் சொல்லல. அப்படி நாங்களும் இந்த இதுகளில் வாரத்தானே நாங்களும் பார்க்குறோம். என்ன இப்போ எங்களுக்கு தெரியாது. உண்மையாக இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தற்போதில் இருக்கிற அரசாங்கம் ஜேவிபியாக இருக்கக்குள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்காக போராடின ஒருத்தர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம். தற்போது என்பிபியாக மாறி இருக்கிறாங்க. இந்த அருணாமரா கண்டியிலேருந்து வந்து பொடிநடைய சிங்களவனுக்கு உரிமை இருக்கக்கூடாது, தமிழனுக்கு உரிமை இருக்கக்கூடாது. அவர் என்ன எங்கள் தமிழனுக்கு உரிமை திறமாட்டானே. எங்களுக்கு நீ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஒவ்வொரு தரம் பிடிச்சி அடைச்சி எங்களை சித்திரவதை செய்வான். அந்த நேரத்தில் ஒரு ஆயுத போராட்டக்காரராக தான் இருந்தவ இப்போ அவைக்கு தெரியணும் வேண்டியதுனா தங்களோட அரசாங்கத்தை தக்க வைக்கிறாங்க தான். இதாண்டி இப்போ கைது செய்கிறான்னு சொன்னால் எத்தனை பேரை கைது செய்யவும் என்ன. இப்போ இந்த பாட்டு பாடிச்சினதுக்காக கைது தாண்டினா இது யாரோ உள் விளையாட்டுகளால் தான் தங்களோட அரசியலை பிரபலிக்கப்படுத்துறதுக்கு தான் இந்த வேலை நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தென்னிலங்கையில் இருக்கிற பௌத்த பிக்குகள் வந்து பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வரும்போது எங்களுடைய ஜனாதிபதி சொல்லியிருந்தார், பௌத்த பிக்குகளை நாங்கள் எப்படி கைவிலங்கிட்டு கூட்டிகிட்டு போவதென்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அவர்கள் வந்து அவர்களுடைய எல்லா சுகங்களையும் தியாகம் செய்து இறைவனுக்காக தொண்டாட்ட வந்தவர்கள். ஆனால் அவர்களே இவ்வாறான செயற்பாடுகளில் பாரிய குற்றங்களில் ஈடுபட்டு அவர்கள் விடுவிக்கப்படுறாங்க. ஆனால் இப்போ இதே விடயத்தை ஜனாதிபதி ஏன் யோசிக்கல? இளைஞர்கள் வந்து எதிர்காலத்தின் சந்ததிகள், அவர்கள் தான் அடுத்த ஒரு வருங்காலத்தில் வளரக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி கைது செய்தால் இனி வரக்கூடிய இந்த கலை சார்ந்த பாடகர்களாக இருக்கட்டும், ஒரு நடனமோ நாடகமோ ஏதோ செய்யக்கூடிய இளைஞர்கள மனநிலையை பாதிப்பை ஏற்படுத்தாதா? பாதிப்பு ஏற்படும். எங்கள்கிட்ட குரல் விலையெல்லாம் நசுக்கிறானே, இனி நாங்கள் உள்ள மாதிரியே முடங்கி போய் இருக்க வேண்டும் தான் இந்த வேலை. இப்போ இப்படியான படிகள் வந்து கதைச்சால் பாடினா கொண்டா போராட்டத்தை தூண்டுற மாதிரி தான் வேண்டாம். ஏன்னா இனி யோசனம் இந்த இவ்வளவு நாங்கள் இவ்வளோத்தையும் பட்டளந்தி போட்டு இனி போராட்டத்தை
மேற்கொள்றதுக்கு ஒருத்தரும் பெற வேண்டாம். அப்படியோதும் பிறந்தும் பெற மாட்டான். சரியோ, பிறந்தும் பெற மாட்டான். எனவே கைது செய்த நேரான படியினை விடத்தான் வேணும். எங்கட அரசியல் கட்சியால் ஆளுக்கு ஒவ்வொரு கதை சொல்லி கொண்டிருக்கணும். ஆனால் அரசியல் கட்சிக்காரர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குரலில் கொடுப்பின வேண்டி சொன்னால் நல்ல அழுத்தமாக தான் இருக்கு அரசாங்கத்துக்கு. ஆனால் இப்போ பாருங்க, தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்காக போராடுகின்றோம், தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தாரோம், தமிழ் மக்களுக்கு நிறைய விடயங்களை செய்வோம் என்று சொல்லி நிறைய போராட்டங்கள்லையும் சில விஷயங்களையும் அவங்க கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் தமிழர்களுக்கான ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கிறார்களா, இல்லை அவர்களுடைய அரசியல் தமிழர்களுக்காக அமைந்து இருக்கிறதா? நிச்சயமாக அமைய இல்லை. இப்போ வந்து தங்கள்கிட்ட எல்லாரும் அங்கால சிங்களாக்களையும் தொடர்பு இருக்குது. இந்த கஜேந்திர பொன்னம்பலத்துக்கு அத்தனை காடிகளும் தொடர்பு. ஜிஜி பொன்னம்பலத்துக்கு வந்து ரஞ்சினி கொலவழக்கெல்லாம் சத்தியத்தில் நடக்க வந்து தமிழர் மட்டும் வச்சுல ஜிஜி பொன்னம்பலமும் அவையோ பாதுகாப்பாக இருந்தவன். ஏன்னா அவைக்கு வந்து காடுகள் இருக்கணும். காடுகளை வச்சுக்கலாம் இயங்குறதான் அவன் தொழில். அவைக்கு மொழி இனம் பற்றி ஒன்றும் கிடையாது. இந்த அரசியல்வாதிக்கு இனம் சுமந்திரனுக்கு கூட நான் வந்து நாங்கள் படிக்க எங்களை வாத்திமார் படிப்பிக்க வந்தால் நிக்காமலேருந்து சிங்களம் படிக்க தமிழ் காடுகள் திருப்பி அனுப்பினவன். ஆனால் அவன் மட்டும் தாங்கள் படிக்கணும். இன்றைக்கு சுமந்திரன் சிங்களம் பாலிமெல்லாம் வைக்கிறார். மற்ற இன்றைக்கு அவனுக்கு சாணக்கியன் கதைக்கிறார். அப்போ இவையெல்லாம் தாங்கள் களவாக படிக்கணுமே தவிர அதை நேர்மையாக எல்லாரும் படித்தேன். பாருங்க, இப்போ முதலமைச்சர் தேர்தல் நடைபெற்றால் சுமந்திரனாக இருக்கட்டும், அர்ஜுனா ராமநாதன் அவர்களாக இருக்கட்டும், இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஏனைய தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் பங்கு பெற அந்த முதலமைச்சர் போட்டியிட போகிறார்கள் என்ற ஒரு கருத்து வந்து வெளியிடப்பட்டிருந்தது. உண்மையிலே தமிழ் மக்கள் வந்து அவர்கள் மீதான நம்பிக்கை வந்து இருக்குதா? இல்லை, நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கு கைதடியில் முழுதும் லஞ்சம்தான். மாநசபைன்றது தமிழன் ஒழுங்காக ஆண்டது கிடையாது. இன்றைக்கு லஞ்சம் தான் நடக்குது. அதாவது இன்றைக்கு வந்து ஒரு வேல்யூ செஞ்சுறாண்டால் லஞ்சம், ஒரு காணி வாங்கினா லஞ்சம், எல்லாமே தமிழன் அந்த காலத்திலே லஞ்சம் இருக்குது. மத்திய அரசாங்கம் நிற்க மக்கள் சுகமாக இருந்தவன். எது காணிக்கந்தூராக இருந்தேன்னு இல்லாட்டி இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அங்கே அனுமதி போகிறது. இப்போ எல்லாரும் வந்து தங்க சோத்துக்காண்டி பிக்கப்பில் போகிறதுக்கும் ரெண்டுக்கு பேருங்க பிச்சு எடுக்கிறாங்க ரோட்டில் பாருங்க. ரெண்டுக்கும் நல்லூர் பெரிய சபை ரோட்டில் வர்ற சைக்கிளுக்கு பிச்சு எடுக்கணும் விதவுட் சர்வீஸ். வேணா தொழிலே கையேந்துடுறான். இப்போ திருவள்ளுவர் மண்டபம் அதுக்கு தங்கட அதுவும் தெண்டுறதுக்கு. அப்போ வேணா முக்கிய நோக்கம் தெண்டுறதும் தங்கட வாழ்க்கையிலே உண்மையான இது இல்லை. ஆனால் நான் இது உண்மையைத்தான் நான் கதைக்க என்று சொன்னால் வந்து இளைஞர்கள் பிள்ளையான வழியில் சீசத்துக்கு படிக்கிறோம். எல்லா இளைஞர்களும் இப்போ இவ்வியோதனும் சுமந்திரனும் செய்கிறதில்ல. அங்கால எல்லாம் உண்டு, பவுனியாக்கங்கால எல்லோரும் உண்டு. இங்கே வந்து அது வயிற்று பிழைப்பு. இப்படி வாழ்றதோட தங்கட கொஞ்சம் காசோட சீவிக்கலாம் தானே. இன்றைக்கு ஒரு அளவுக்கு சொல்லிக்க என்ன முடியும்? ஒரு பருப்பு ஒரு சோறு காணும் அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்றதுக்கான தான் இவ எல்லோரும் ஆந்திரப்பட்டு கொண்டிக்கணும். வேறெல்லாம் உண்மையான விசுவாசியா இல்லையே. எத்தனை கொலையாளியில் விட்டால் ஜிஜி பொன்னம்பலம், குமார் பொன்னம்பலம், அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இந்த கைது ஆகிக்கணுமே. இல்லை, கைது ஆகிருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் காசு தான் தீர்மானிக்கும் வெளியில் விடுறதுக்கு. காசு கொடுத்தாலும் நாள் வழியில் வருவார். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.